ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவு, அத்தியாயம் 18. அத்தியாயத்தின் தலைப்பு முடிவு துறவின் பக்குவம். பதம் 62. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு. பரத வழி தோன்றலே, அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக. அவரது கருணையால் தெய்வீக அமைதியையும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய். பொருளுரை. எனவே ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றிருக்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் உயிர்வாழி சரணடைய வேண்டும். அஃது அவனை இந்த ஜட வாழ்வின் எல்லாவித துன்பங்களிலிருந்து விடுவிக்கும். இவ்வாறு சரணடைவதால் அவன் வாழ்வின் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுவதோடு மட்டுமன்றி இறுதியில் முழுமுதற் கடவுளை சென்றடைகின்றான். அந்த தெய்வீக உலகம் வேத நூல்களில் தத் விஷ்ணு பரமபதம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. படைக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் கடவுளின் உலகமே என்பதால் ஜடம் கூட உண்மையில் ஆன்மீகமே. இருப்பினும் பரமம் பதம் என்பது ஆன்மீக வெளி அல்லது வைகுண்டம் என்று அழைக்கப்படும் நித்தியமான இருப்பிடத்தை குறிக்கின்றது. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார் என்பது பகவத்கீதையில் 15ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே உள்ளிருக்கும் பரமாத்மாவிடம் சரணடைய வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுவதன் பொருள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும் என்பதே. அர்ஜுனன் ஏற்கனவே கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டான். 10ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் அவரை பரம்பிரம்மனாக, அதாவது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக, பரந்தாமராக, எல்லா உயிர்வாளிகளின் பரம இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டான். இதனை அவன் தனது தனிப்பட்ட அனுபவத்தினால் மட்டுமின்றி நாரதர், அஷீதர், தேவலர், வியாசர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட சாதுக்களையும் அடிப்படையாக கொண்டு ஏற்றுக்கொண்டான். பதம் 63. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு இரகசியமானதை காட்டிலும் மிகவும் இரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீயே செய்ய விரும்புவதை செய். பொருளுரை. ஏற்கனவே பிரம்மபூத ஞானத்தை அர்ஜுனனுக்கு பகவான் விளக்கியுள்ளார். பிரம்மபூத நிலையில் இருப்பவன் இன்பம் நிறைந்தவன். அவன் ஒருபோதும் ஏங்குவதில்லை, எதையும் விரும்புவதும் இல்லை. இஃது இரகசியமான ஞானத்தின் பலனாகும். மேலும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தையும் கிருஷ்ணர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுவும் பிரம்மனை பற்றிய ஞானமே, ஆனால் இஃது அதைவிட உயர்ந்ததாகும். இங்குள்ள உனது விருப்பப்படி நீ செயல்படலாம் என்னும் சொற்கள் ஜீவாத்மாவின் சின்னஞ்சிறு சுதந்திரத்தில் கடவுள் தலையிடுவதில்லை என்பதை காட்டுகின்றன. ஒருவன் எவ்வாறு தனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்பதை பகவத்கீதையில் பகவான் விளக்கியுள்ளார். தனது இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மாவிடம் அர்ஜுனன் சரணடைய வேண்டும் என்பது அவனுக்கு உரைக்கப்பட்ட மிகச்சிறந்த அறிவுரையாகும். முறையான பகுத்தறிவின் மூலம் பரமாத்மாவின் ஆணையின்படி செயல்படுவதற்கு ஒருவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். இஃது அவன் இடையறாத கிருஷ்ண உணர்வில் அல்லது மனித வாழ்வின் மிக உயர்ந்த நிலை பெறுவதற்கு உதவியாக அமையும். போரிடும்படி முழுமுதற் கடவுளால் அர்ஜுனன் நேரடியாக ஆணையிடப்படுகின்றான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைவதே உயிர்வாளிகளின் மிகச்சிறந்த நன்மையாகும். இது முழுமுதற் கடவுளின் நன்மைக்காக அல்ல. சரணடைவதற்கு முன் இந்த விஷயத்தை பற்றி தனது புத்தியின் எல்லை வரை கவனமாக சிந்தித்து பார்ப்பதற்கு அவனுக்கு சுதந்திரம் உண்டு. இதுவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் கட்டளை ஏற்பதற்கு மிகச் சிறந்த வழியாகும்.
அத்தகு கட்டளையினை கிருஷ்ணரின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மூலமாகவும் பெற முடியும். பதம் 64. மொழிபெயர்ப்பு. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக இரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இஃது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. பொருளுரை. இரகசியமான ஞானம், அதாவது பிரம்மனை பற்றிய ஞானம், மிகவும் இரகசியமான ஞானம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கும் பரமாத்மாவை பற்றிய ஞானம் ஆகியவற்றை அர்ஜுனனுக்கு அளித்த பகவான் தற்போது ஞானத்தின் மிக மிக இரகசியமான பகுதியை வழங்குகின்றார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் சரணடைதல் என்பது அது. 9ஆம் அத்தியாயத்தில் இறுதியில் மன்மனா, எப்போதும் என்னை பற்றி மட்டுமே நினை என்று அவர் கூறினார். பகவத்கீதையின் அந்த உபதேசச்சாரத்தை வலியுறுத்தும் பொருட்டு அதே அறிவுரை இங்கு மீண்டும் உரைக்கப்படுகின்றது. இந்த சாரத்தை சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான கிருஷ்ணரது தூய பக்தரால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும். இதுவே எல்லா வேத இலக்கியங்களிலும் மிக மிக முக்கியமான உபதேசமாகும். கிருஷ்ணரால் இங்கு கூறப்படுவதே ஞானத்தின் மிக மிக அவசியமான பகுதியாகும். இதனை அர்ஜுனன் மட்டுமின்றி எல்லா உயிர்வாளிகளும் பின்பற்ற வேண்டும். பதம் 65. மொழிபெயர்ப்பு. எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். பொருளுரை. கிருஷ்ணரது தூய பக்தனாக ஆகி எப்போதும் அவரை பற்றியே நினைத்து அவருக்காகவே செயல்பட வேண்டும். இதுவே ஞானத்தின் மிக மிக இரகசியமான பகுதியாகும். கடமைக்காக தியானம் செய்பவனைப் போல ஆகிவிடக் கூடாது. கிருஷ்ணரை எப்போதும் நினைவு கொள்வதற்கு உகந்த வகையில் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் தனது தினசரி செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருடன் தொடர்புடையவையாக இருக்கும்படி செயல்பட வேண்டும். 24 மணி நேரமும் கிருஷ்ணரை பற்றி நினைப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாதவாறு அவன் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய தூய கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் கிருஷ்ணருடைய இருப்பிடத்திற்கு நிச்சயமாக திரும்பி செல்வர் என்றும் அங்கு அவர்கள் கிருஷ்ணருடன் நேரடியான உறவில் ஈடுபடுவர் என்றும் பகவானே சத்தியம் செய்கிறார். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பன் என்பதால் ஞானத்தின் இந்த மிக மிக இரகசியமான பகுதி அவனுக்கு சொல்லப்பட்டது. அர்ஜுனனின் பாதையை பின்பற்றும் ஒவ்வொருவரும் கிருஷ்ணருக்கு பிரியமான நண்பனாக ஆக முடியும். அர்ஜுனனை பெற்ற அதே பக்குவத்தை அடைய முடியும். கிருஷ்ணரின் மீது, அதாவது இரு கரங்களில் புல்லாங்குழலையும் தலைமுடியில் மயிலிறகையும் தாங்கி நீல நிற மேனியில் அழகான திருமுகத்துடன் விளங்கும் உருவத்தின் மீது ஒருவன் தனது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் வலியுறுத்துகின்றன. பிரம்ம சம்ஹிதையிலும் இதர இலக்கியங்களிலும் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனைகள் காணப்படுகின்றன. கடவுளின் மூல ரூபமான கிருஷ்ணரில் ஒருவன் தனது மனதை நிறுத்த வேண்டும். பகவானின் இதர ரூபங்களின் மீது கூட அவன் தனது கவனத்தை திருப்பக்கூடாது. விஷ்ணு, நாராயணர், ராமர், வராகர் முதலிய பற்பல ரூபங்கள் பகவானுக்கு உண்டு. ஆனால் பக்தன் தனது மனதை அர்ஜுனனுக்கு முன்னால் இருந்த அந்த ரூபத்தின் மீது மட்டுமே ஒருமுகப்படுத்த வேண்டும். கிருஷ்ணருடைய ரூபத்தின் மீது மனதை ஒருநிலைப்படுத்துவதே ஞானத்தின் மிக மிக இரகசியமான பகுதியாகும். அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமான நண்பன் என்பதால் இஃது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பதம் 66. மொழிபெயர்ப்பு. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே. பொருளுரை. பரபிரம்மன், பரமாத்மா, வர்ணாசிரமம், சந்நியாசம், பற்றின்மை,
மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துதல், தியானம் என பலதரப்பட்ட அறிவையும் தர்மத்தையும் பகவான் விவரித்துள்ளார். பலதரப்பட்ட தர்மங்களை அவர் பல்வேறு வழிகளில் விளக்கினார். தற்போது பகவத்கீதையின் சுருக்கமாக அர்ஜுனன் தனக்கு விளக்கப்பட்ட அனைத்து முறைகளையும் துறந்து தன்னிடம் சரணடைந்தால் போதும் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். அந்த சரணாகதி அவனை எல்லா பாவ விளைவுகளிலிருந்து காக்கும். ஏனெனில் இறைவன் தாமே அவனை பாதுகாப்பதாக சத்தியம் செய்கின்றார். எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை பெற்றவன் மட்டுமே கிருஷ்ணரை வழிபடக்கூடும் என்று 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டது. எனவே எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபடாமல் தான் சரணாகதி முறையை மேற்கொள்ள முடியாது என்று ஒருவன் எண்ணலாம். அத்தகு ஐயங்களை தெளிவாக்கும் பொருட்டு எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவன் விடுபடாவிடினும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைதல் என்னும் எளிமையான முறையினால் அவன் தானாகவே விடுபட்டு விடுகிறான் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. பாவ விளைவுகளிலிருந்து தன்னை விடுதலை செய்து கொள்வதற்கு கடினமான முயற்சிகள் அவசியம் இல்லை. எல்லா உயிர்வாளிகளின் உன்னத இரட்சகர் கிருஷ்ணரே என்பதை ஒருவன் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடனும் நம்பிக்கையுடனும் அவரிடம் சரணடைய வேண்டும். கிருஷ்ணரிடம் சரணடையும் முறை ஹரிபக்தி விலாசத்தில் 11/676 விவரிக்கப்பட்டுள்ளது. சரணாகதி என்றால் பகவானுடைய பக்தி தொண்டிற்கு இறுதியில் தன்னை வழிநடத்தக்கூடிய மத கொள்கைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் தன்னுடைய நிலைக்கு ஏற்ற குறிப்பிட்ட கடமையை ஒருவன் நிறைவேற்றலாம். இருப்பினும் அவன் தனது கடமையை செய்து கிருஷ்ண உணர்வில் நிலைக்கு வரமாட்டான் என்றால் அவனது செயல்கள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலைக்கு ஒருவனை கொண்டு செல்லாத எதுவும் புறக்கணிக்கப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கிருஷ்ணன் தன்னை பாதுகாப்பார் என்பதில் உறுதியுடன் இருக்க வேண்டும். ஆத்மாவை உடலில் தக்க வைப்பதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணர் அதனை பார்த்து கொள்வார். தன்னை எப்போதும் ஆதரவற்றவனாகவும் தனது வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ஒரே ஆதரவு கிருஷ்ணரே என்றும் அவன் நினைக்க வேண்டும். பூரண கிருஷ்ண உணர்வுடன் பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட உடனேயே அவன் ஜட இயற்கையின் எல்லா களங்கங்களிலிருந்து விடுபடுகின்றான். ஞானத்தை விருத்தி செய்தல், யோக முறையின்படி தியானம் செய்தல் முதலிய பற்பல தூய்மைப்படுத்தும் வழிகளும் தர்மங்களும் இருக்கின்றன என்றாலும் கிருஷ்ணரிடம் சரணடைபவன் பல்வேறு முறைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணரிடம் எளிமையாக சரணடைதல் அவனை தேவையற்ற கால விரயத்திலிருந்து காக்கும். இதன் மூலம் அவன் உடனடியாக எல்லா முன்னேற்றத்தையும் அடைந்து எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். கிருஷ்ணரின் அழகான உருவத்தால் ஒருவன் கவரப்பட வேண்டும். அவர் எல்லாரையும் கவரக்கூடியவர் என்பதால் அவருக்கு கிருஷ்ணர் என்று பெயர். கிருஷ்ணருடைய அழகான வலிமை நிறைந்த சக்தி வாய்ந்த தரிசனத்தால் கவரப்படுபவன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. பல்வேறு விதமான ஆன்மீகவாதிகள் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் அருவ பிரம்மனின் தரிசனத்தில் பற்று கொண்டவர்கள். வேறு சிலர் பரமாத்மாவினால் கவரப்படுகின்றனர். ஆனால் பரமபுருஷ பகவானின் உருவத்தினால் கவரப்படுபவர்கள், அதிலும் சிறப்பாக பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் கவரப்படுபவர்கள் ஆன்மீகவாதிகள், மிக மிக பக்குவமானவர்கள். வேறு விதமாக கூறினால் பூரண உணர்வுடன் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதே ஞானத்தின் மிக மிக இரகசியமான பகுதியும் முழு பகவத்கீதையின் சாராம்சமும் ஆகும். கர்ம யோகிகள், தத்துவவாதிகள், அஷ்டாங்க யோகிகள், பக்தர்கள் ஆகிய அனைவரும் ஆன்மீகவாதிகள் என்று அறியப்படுகின்றனர். ஆனால் இவர்களில் மிகச் சிறந்தவன் தூய பக்தனே. பயப்படாதே, தயங்காதே, கவலைப்படாதே என்று பொருள் தரும் மாசுஷா என்னும் குறிப்பிட்ட சொற்கள் மிகவும் முக்கியமானவை. எல்லா விதமான மத நெறிகளையும் துறந்து கிருஷ்ணரிடம் மட்டுமே சரணடைவது எவ்வாறு என்று ஒருவன் குழம்பலாம். ஆனால் அத்தகு கவலைக்கு அவசியமே இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமனண்டே. ஹரி ஹரி போல்.